கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடியேன் இந்த கால வேளையில் சாட்சியாக இங்கே கொண்டாந்து நிறுத்தி இந்த சாட்சியை கூற சொன்னதாக தானியேலுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அடியேன் சாட்சி குடும்பத்தை பற்றி நான் சாட்சியாக சொல்கிறேன். எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்பா கோதண்டபாணி, அம்மா லட்சுமி. ரொம்ப ஏழ்மையில் வாழ்ந்துன்னு வந்தோம் நாங்கள். எங்கள் அப்பா சாதாரண ஒரு மரம் கல் இறக்குறவர். அவர் என்னை சின்ன குழந்தையாக இருக்கக்குள்ளே அவர் அடாச்சின்னு போய் மரத்துக்கு மரம் அவர் கல் இறக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கல்லை விற்று அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையை நடத்தின்னு வந்தாங்க. ஆனால் அம்மாவுக்கு ஒரு தொழிலும் இல்லை. எங்கள் அப்பா பணங்கள் இறக்குனார்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்போ கூட கல்லாக கூட விற்க மாட்டாங்க. அதை வீட்டுக்கு இட்டுன்னு அந்த பணங்களை காய்ச்சி பணம் வெள்ளம் சுட்டு அதை கொண்டு கடைக்கையாக போட்டு அதையும் விற்று அந்த காசை வாங்கின்னு குடும்பத்தில் அரிசியுமா எல்லாம் பார்த்து சாப்பாடு செஞ்சு எங்கள் அப்பாவுக்கு போட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நேரமும் வீட்டுக்கு வர நேரம் தண்ணி சாப்பிட்டு தான் வருவார். நான் பயந்து போய் நிற்பேன் வீட்டில் குடும்பத்தில். அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா வராரு, அப்பா படுத்து தூங்கி ஏஞ்சி மறுபடியும் மரம் ஏற போகிற வரைக்கும் நீ அப்பா கண்ணில் படாத, வெளியிலையே எங்கேயாவது விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா எனக்கு சொல்லி வளர்த்துன்னு வந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா எது சொன்னாலும் கேட்க மாட்டார். எங்கள் அப்பா என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் அதிகமாக அடி வாங்கினது எங்கள் அப்பா கிட்ட நான் தான். கடைசி வரைக்கும் என்னை அடிச்சுக்கினே இருப்பார். எங்கள் அப்பா எப்போதுமே குடிச்சிட்டு சாப்பாடு போடுன்னு சொல்லுவார். சாப்பாடு போடுன்னு சொல்லக்குள்ளேயே ரொம்ப சாப்பாடு நல்லா இல்லை, குழம்பு நல்லா இல்லைன்ட்டு எங்கள் அம்மாவை ரொம்ப அடிப்பார். அந்த மாதிரி அடிச்சுன்னு இருக்கக்குள்ள எங்கள் அம்மா வலி தாங்காமல் அக்கத்தோடு பக்கத்தோடுலாம் போய் உக்காந்துட்டு உடனே அவர் அந்த தண்ணி சாப்பிட்டு அந்த கத்தி எப்போ அடங்குதோ அது வரைக்கும் சும்மாவே இருக்க மாட்டார். கத்திக்கிட்டே இருப்பார். அவர் கத்தினாருன்னா ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பூரா சத்தம் கேட்கும். ஒரு 10 வீடுக்கு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி அதிகமாக சவுண்டு கேட்பார். அந்த தெருவிலே எங்கள் அப்பா வராருன்னா அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடின்னு வருவார். எட்டேருந்து வரக்குள்ளேயே ஏதாவது ராமாயண பாட்டு மகாபாரத பாட்டு அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த பாட்டு பாடினே வீட்டுக்கு வருவார். அப்புறம் தான் எங்கள் அம்மா நினைப்பாங்க, அப்பா வரான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அடிச்சுட்டு வருவாங்க. ஆனால் வணங்குற தெய்வம் முனீஸ்வரன் குலதெய்வம் சாமி தான் வணங்குவாங்க. எப்போதும் அங்கே முனீஸ்வரன் கோயிலுக்கு போவாங்க. காவை கொடுக்கணும், சேவல் காவை கொடுக்கணும், எல்லாம் செய்யணும்னு சொல்லி குடும்பத்தில் அவங்க அந்த மாதிரி ஒரு சாமி குலதெய்வத்தை கும்பிட்டுன்னு வருவாங்க. கும்பிட்டுன்னு வரக்குள்ளே என்னை சின்ன குழந்தையாக இருப்பேன், எனக்கு தெரியாது. அப்போல்லாம் இட்டுக்கிட்டு போய் அவங்க படைப்பாங்க, கொள்வாங்க, குடும்ப தெய்வத்துக்கு படைப்பாங்க. படைச்சிட்டு வந்தாலும் அவங்க படைக்கக்குள்ளே பாருங்கள், இந்த சாராயம் சுருட்டு இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. படைச்சி என்ன பண்ணுவாங்க, உடனே படைத்த சாராயத்தை அவர் எடுத்து சாப்பிடுவார். அப்போ அதெல்லாம் சொல்லுவார். அப்போலாம் அவங்க இன்னும் எந்த தெய்வத்தை பற்றி அந்த தெய்வத்தை பற்றியே தான் அவங்க மும்முரமாக வணங்குவாங்க. எல்லாம் கோயிலுக்கு போவாங்க. ஆனால் மெயினாக முனீஸ்வரன் குலதெய்வம் இதை தான் எங்களுக்கு ஆதி காலத்துலேருந்து அவங்க எங்கள் அப்பா அம்மா கும்பிட்டுக்கின்னு வந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா ஏசு அறியாத குடும்பம். அந்த ஏசு அறியாத குடும்பத்துலேருந்து தான் நான் வந்திருக்கிறேன். என் கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேர். நான் கடைசியாக 8ஆவதாக பிறந்தேன். 3 பேர் இருக்கிறோம், 5 பேர் இறந்துட்டாங்க. நான் சின்ன வயசில் படிக்கக்குள்ளே எங்கள் அம்மா தான் என் மேலே பாசமாக இருப்பாங்க. அம்மா பாசமாக இருப்பாங்க. நான் ஸ்கூலுக்கு போகக்குள்ளலாம் அம்மா தான் இட்டுன்னு போய் விடுவாங்க. டிசி சர்டிஃபிகேட்லாம் அவங்க தான் சேர்த்து விடுவாங்க. அப்பயும் எங்கள் அப்பா என் மேலே கோபமாக இருப்பார். என் மேலே மட்டும் இல்லை, எதற்கு யார் அந்த தெருவில், அதாவது நாங்கள் ஒரு தெருவில் இருக்கிறோம், அங்கே யாராவது பசங்க ஏதாவது வந்தாங்கன்னா அவர் மானு வாயில் வந்தபடி நல்லா திட்டுவார். ஏன்னா அவருக்கு அந்த எந்த நேரமும் தண்ணியில் தான் வருவார். அந்த மாதிரி வர்ற பசங்கள்லாம் திட்டுவார். நான் நினைப்பேன், நான் இது அப்பா அம்மா இந்த மாதிரி இருக்கிறாங்களே, நம்ம எப்படி படிக்க போகிறோம், எப்படி நம்ம அப்பா அம்மா கூட இருக்க போகிறோன்னு. ஆனால் எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா எவ்வளவோ மேற்கொண்டு அவங்க மூக்குத்தி கம்மல் அப்படி இப்படியும் நகையெல்லாம் அடகு வச்சு 1ஆவதுலேருந்து சேர்த்து 10ஆவது வரைக்கும் எங்கள் அம்மா தான் என்னை நல்லபடியாக படிக்க வச்சாங்க. அவங்க படிக்க வச்ச நினைவுலாம் இப்போ எனக்கு இன்னும் அப்படியே நினைவாக இருக்குது. நான் 1ஆவது படிக்கிற ஸ்கூல் பிரைமரி ஸ்கூலு கிருமாம்பாக்கத்தில் இருக்குது. நாங்கள் அப்போ அந்த காலத்தில் நான் படிக்க போகக்குள்ள பிரைமரி ஸ்கூலு கிருமாம்பாக்கத்தில் போய் படிப்பேன். படித்தேன்னா வெறும் மணல் தான், ஒரு மரம் மாரி இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில் வாத்தியாருங்க எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சாப்பாடுலாம் சரியாக கிடைக்காது. அதனால் ஸ்கூலில் கிடைக்கிற சாப்பாடு தான் எனக்கு. அந்த மாதிரி 1ஆவது 2ஆவது 3ஆவது அதேமாரி படிக்கக்குள்ளே அப்படியே சாப்பிட்டுக்கின்னு வந்தேன். அப்புறம் எனக்கு கருத்து கொஞ்சம் வர என்ன பண்ணேன், அம்மா நான் மேற்கொண்டு படிக்கணும்மா, எனக்கு படிக்க வைங்கம்மா அப்படின்னு அம்மாகிட்ட கேட்பேன். என்கிட்ட நான் என்ன பண்ணுறதுடா, இந்த மாதிரி காசு இல்லையே அப்படின்னு. என் கூட பிறந்த அண்ணன் அவர் என்னை விட கொஞ்சம் 11ஆவது வரைக்கும் படிச்சுட்டார். 11ஆவது வரைக்கும். எனக்கு 10ஆவது வரைக்கும். 8ஆவது 7ஆவதுலாம் நான் ரொம்ப கஷ்டத்தில் படிச்சின்னு வந்தேன்.
எங்கள் அம்மா அப்பயே படிக்க வைக்க முடியாத நிலமையில இருந்தாங்க. அப்படியே 1வது 2வது 7வது படித்து வந்து அப்புறம் எங்கள் ஊர் பிள்ளையார் குப்பத்தில் ஸ்கூல் வந்தது 8வது அப்படின்னு நான் படிக்க போகும்போது நான் படிக்கக்குள்ளே பாருங்கள் நல்ல ஜோராக மழை பெய்யும். நடந்தே போவேன், நடந்தே வருவேன். குறுக்கு மண் பாதை தான் இருக்கும். எல்லாம் கரடு முரடு அந்த ஈச்சஞ்செடி அது எல்லாம் இருக்கும். அந்த பாதையில் தான் போவோம் வருவோம். மழை பெஞ்சதுன்னா தண்ணி தப்பட்டையாக நிற்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், பையெல்லாம் வச்சுக்கின்னு என்ன பண்ணுவோம், தலை மேலே தூக்கி வச்சுக்கின்னு அந்த தண்ணியில் தப்பட்டை அடிச்சின்னு வந்துக்கின்னு பேசின்னு கொண்டுன்னு வருவோம். பேசின்னு கொண்டுன்னு வரக்குள்ள எல்லோரும் அந்த மாதிரி ஜாலியாக தண்ணியில் பேசின்னு வருவோம். இந்த மாதிரிலாம் நினச்சி வந்துக்கின்னு இருந்தோம் நான் படிக்கிற ஸ்கூலில். அதோட 6வது 7வது படித்தேன். 8வது படிக்கக்குள்ளே என்ன பண்ணேன், புக்கே இல்லை எனக்கு படிக்கிறதுக்கு. அம்மா புக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னுவான். புக்கு வாங்கி கொடுங்கம்மான்னக்குள்ளே அம்மா காசு இல்லைடா அப்படின்னா. சரி அப்படின்னு என்ன சொன்னாங்க, ஒரு மூக்குத்தி இருந்தது மூக்கில், அதை கழட்டி இந்தா இதை வச்சு ஏதோ கடையில் வச்சு புக்கை வாங்கி சரி இந்த புக்கை எடுத்துன்னு போ அப்படின்னாங்க. இந்த புக்கை எடுத்துன்னு போனால் அதை கடை வச்சு நான் கஷ்டப்பட்டு வாங்கி, ஆனால் நல்லா படிப்பேன். கையெழுத்து நல்லா எழுதுவேன், சூப்பராக எழுதுவேன். எல்லாம் என்கிட்ட வந்து எழுதி கொடு அப்படின்வாங்க. நானும் சரி எழுது தானே கேட்குறான்னு எழுதி கொடுப்பேன். அதேமாரி நல்லா என்கிட்ட தான் வந்து எழுதுவாங்க. புக்கு வாங்க கஷ்டம் மூக்குத்தி வச்சு புக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 10 நாள் புக்கு எடுத்துன்னு போனேன். அப்படி எடுத்துன்னு போகக்குள்ள ஒரு புக்கை என்ன பண்ணிட்டான், அவன் என்னை விட கஷ்டவாளி பழகுது. அவன் என்ன பண்ணிட்டான், தெரியாமல் என் புக்கை எடுத்துன்னு போயிட்டான். என் புக்கை எடுத்துன்னு போயிட்டு எப்படியோ கேட்குறான். வாதியார்கிட்ட சொல்கிறான், சார் இந்த மாதிரி புக்கு இல்லை சார், காணும் சார், யார் எடுத்துன்னு கொடுங்க அப்படின்னு. மறாவது நாள் அப்புறமா போய் கேட்குறேன். அந்த பையன் வந்து புக்கை எடுத்துன்னு வந்து என் புக்கு தான்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு என்ன பண்ணிட்டான், அந்த பையன் அந்த நடுவுலாம் பேஜெலாம் கீச்சிட்டு, ஏன்னா பேஜெலாம் கீச்சிட்டா இதை உன் புக்கான்னு அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டான்னு பேஜெலாம் கீச்சிட்டான். நான் உடனே நான் நினச்சேன் இது என் புக்கு தான் அப்படின்னு வாங்கி அதுக்கப்புறம் வாதியார் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை கண்டித்து விட்டாருன்னா அப்புறம் நாங்கள் பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் இன்ட்ரோல் பெல்லை விட்டோடனே இந்த கையில் வந்து ஒரு முட்டாய் விற்றுட்டு வருவாங்க. அந்த மாதிரி முட்டாய் விற்றுன்னு வரக்குள்ளே அந்த முட்டாய் எங்களுக்கு ஆசையாக இருக்கும். அப்போல்லாம் எப்படின்னா 2 பைசா 3 பைசா 4 பைசா அப்படி கொடுத்தாலும் முட்டாய் கொடுப்பாங்க. அந்த முட்டாய் கொடுக்கல என்கிட்ட அப்போ கூட காசு இல்லை. அப்போது ஒரு பையன் என்ன பண்ணால் அந்த 3 பைசாவுக்கு என் கையில் ஒரு வாட்சி கடிகாரம் கட்டி ஒரு கையில் ஒரு மோதிரம் கட்டி இது பண்ணி 3 பைசா அவன் கொடுத்தான். அந்த 3 பைசா கொடுத்துட்டு கூட நான் அந்த அளவு கூட வறுமையில் இருந்தேன். 3 பைசா கொடுத்து கையில் வந்து வாட்சி கட்டின்னு நல்லா ஒரு இதாக பசங்க கூட அந்த நேரத்தில் நல்லா விளையாடி எதை பண்ணேன். ஒரு 4 கிழமையும் பண்டிகை நாள் வந்ததுன்னா அம்மா எனக்கு இது வேணுமா அது வேணுமான்னுவேன். எனக்கு எவ்வளவோ அம்மா அப்பாட்ட கேட்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, என் கையிலும் காசு இல்லைன்னு அவங்களும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கையில் எப்படியாவது காசு ரெடி பண்ணி நான் கேட்குற பொருள்லாம் வாங்கி கொடுப்பாங்க, தின்ற பொருள்லாம் வாங்கி கொடுப்பாங்க, கடையில் சாய் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வாங்கின்னு வந்தோம். ஒரு சட்டை துணி எடுத்து கொடுக்க கூட அப்போ எனக்கு சட்டையும் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவேன், ஏம்மா எனக்கு சட்டை வேணுமா, ஏதோ பிறந்த நாள் வந்துன்னா சட்டை, ஏதோ ஒரு தீபாவளி பொங்கல் வந்துன்னா சட்டை, அந்த மாதிரி நான் கேட்பேன். அப்போ எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த கஷ்டத்துலேயும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சட்டை எப்படியாவது எடுத்து பையன் கேட்குறானேன்ட்டு எனக்கு வாங்கி கொடுத்து நல்ல மாதிரியாக சரி 4 பேர் போல் நம்ம பையனும் இருக்குன்னுட்டு சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து போட்டு அழகு பார்த்து அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா அப்பா இருந்து வளர்த்து ஒன்று வந்தாங்க. இப்போ நிலவு தெரிய அப்படியே இப்போ 8வது 9வது 10வதுலாம் படித்தேன். அதுவும் பாருங்கள் எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவேன், நான் வந்து இந்த மாதிரி 10வது படித்தோம். அந்த படிப்பு சூழ்நிலையிலையும் நான் வேலைக்கு போவேன்னா இங்கே அதாவது என்ன வேலைக்குன்னா கையில் நெய்கிறாங்களே தறி, பவர்லூம் தறி, அந்த தறியில் போய் நான் தார் திரித்து கொடுக்கக்குள்ளே அந்த மாதிரிலாம் எனக்கு நான் வேலைக்கு நைட்டு தான் போவேன். நைட்டு போயிட்டு கண்ணை மூழ்ச்சி நாமான்னு சின்ன வயசில் படாத கஷ்டங்கள் பட்டு எங்கள் அம்மா அப்பா நம்மளை வளர்த்தாங்களே, சரி நம்மளால் முடிஞ்சு செய்வோன்ட்டு 10வது வரைக்கும் படிக்கணுன்ட்டு நான் வேலைக்கும் போவேன். வேலைக்கு போய் அம்மா அப்பாட்ட காசு கொடுப்பேன். இருந்தாலும் அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கினே இருப்பாங்க. என்ன இது நம்மளால் தாங்க முடியலையே, அப்பா இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிக்கினே இருக்கிறாருன்ட்டு கோச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், அப்போல்லாம் நான் வேலை செய்யாத போது என்ன பண்ணுவேன், எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிடுவேன். எங்கள் அக்கா வீடு மெட்ராஸு, சென்னைக்கு ஓடிட்டு அங்கே ஒரு மாதம் இருப்பேன். அங்கே ஒரு மாதம் இருந்தேன்னா அங்கேயும் சும்மா இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு கொளுத்து வேலைக்கு போய் அங்கே கிடைக்கிற காசை வச்சு சரி நம்ம சம்பாதிக்கணுன்ட்டு எங்கள் அக்கா கையில் கொடுப்பேன்.
எங்கள் அக்கா கையில் கொடுத்து அவங்க அதை வாங்கி வச்சு நான் இன்னும் எது காசும் கேட்க மாட்டேன். ஊருக்கு ஒரு மாதம் 2 மாதம் இருந்து ஊருக்கு அனுப்பி வைக்கக்குள்ள எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கையில் ஏதாவது பணம் கொடுத்து சரி போய் வாடா அப்படின்னு அனுப்புவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பா அம்மாட்ட மறுபடியும் வருவேன். வந்து கொஞ்ச நாள் அப்படியே இருப்பேன். மறுபடியும் திட்ட ஆரம்பிப்பாங்க. திட்ட ஆரம்பிக்கக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் நான் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன்னே, உடனே கூட வேலை செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஊருக்கு போனால் நல்ல காசு நீ செய்கிற வேலைக்கு அப்படின்வாங்க. நான் வந்து எந்த ஊருக்கு எப்படி போட்டேனே தெரியாது. நான் கையில் காசு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பஸ்ஸு ஏறி நக்கரிக்கு போவேன். நக்கரியில் தான் அந்த தார் தறியெலாம் நிறையா இருக்கும். அங்கே போய் என்ன பண்ணுவேன், நக்கரியில் போயிட்டு தார் திரித்து கொடுத்து அதில் இருந்து வந்து அங்கேயே தங்கி சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருப்பேன். அங்கேயே இருந்தோடனே நான் உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் வந்து போகக்குள்ள என்ன பண்ணுவேன், யாருக்குமே சொல்ல மாட்டேன். அம்மா அப்பாட்ட சொல்லாமல் தெரியாமல் போயிடுவேன். தெரியாமல் போய்ட்டு ஐயோ எங்கள் அம்மா நினைப்பாங்க, புள்ள என்ன பண்ணுறான்னு தெரியல, ஏது பண்ணுறான்னு தெரியலேன்ட்டு. அப்புறமா என்ன பண்ணுவேன், அங்கேயே இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருந்துட்டு மறுபடியும் அங்கே சாப்பாட்டுக்கு கஷ்டம். சரி நமக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமனாட்ட என்ன பண்ணுவேன், நைட்டாக அங்கேருந்து பஸ்ஸு ஏறி எப்போதுமே எங்கள் அப்பா குணம் தான் எனக்கு தெரியுமே. பகலில் இருந்தால் இவர் சும்மா இருக்க மாட்டார், அடிப்பார், திட்டுவார் அந்த மாதிரி. அதனால் நான் என்ன பண்ணுவேன், நைட்டாட வந்து வீட்டில் படுப்பேன். எங்கள் அம்மா மட்டும் என்னை பார்ப்பாங்க, சரி நீ தனியாக போய் படுத்துக்கிடா, அப்புறம் எதாக இருந்தாலும் காலைல பார்த்துக்கணும். நான் வரக்குள்ளே என்ன பண்ணுவேன், எதாக இருந்தாலும் சரி வரமேன்ட்டு காய்கறி எல்லாம் குடும்பத்துக்கு எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து குடும்பத்தில் எங்கள் அம்மாக்கிட்ட கொடுப்பேன். அந்த மாதிரி கொடுக்கக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி அதை கொஞ்சம் நாளைக்கு வச்சு சமையல் செஞ்சுன்னு கொண்டுன்னு இருப்பாங்க. அதேமாதிரி 10வது வரைக்கும் நான் படிச்சின்னு வந்தேன். 10வது வரைக்கும் படிச்சின்னு வந்த பிற்பாடு இப்போ என்ன பண்ணேன், ஏசுலாம் இது வரைக்கும் நாங்கள் அறியாமல் இருந்தோம். 10வது படித்த உடனே எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தான் முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரு 10வது படித்து 11 12லாம் படிக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒரு வேலைக்கு தொடங்கினேன். மறுபடியும் ஏதோ ஒரு கம்பெனி வேலைக்கு போவோம். கம்பெனி வேலைக்கு போய் சரி இனிமேல் குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணுன்ட்டு கம்பெனி வேலைக்கு போய்க்கின்னு கொண்டுக்கின்னு இருந்தேன். அப்போலாம் சம்பளம் 20 ரூபா சம்பளத்துக்கு நான் ஒரு கம்பெனி வேலைக்கு போயின்னு வந்துக்கின்னு இருந்தேன். எங்கள் அம்மா அப்பாட்ட போயிட்டு வந்து சம்பளத்தை கொடுப்பேன். அம்மா கையில் கொடுத்தோன்னே அவங்க சம்பாதிச்சின்னு வருவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் கல்யாணம் பண்ணிச்சோம், இவனுக்கும் கல்யாணம் ஆகிற வயசு வந்துக்குது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஜாதகத்தை எடுத்து போய் பார்த்தாங்க. என் ஜாதகத்தை எடுத்து போய் பார்க்கக்குள்ள அவங்க என்ன சொல்லிட்டுக்கிறாங்க ஜாதகரங்க, இந்த பையனுக்கு 27 வயசில் கல்யாணம் பண்ணால் தான் பண்ணலாம், இல்லைனா 35 வயசில் தான் கல்யாணம் நடக்குன்னு ஜாதகாரங்க சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு கல்யாணமே பண்ணாத இஷ்டத்தில் இருந்தேன். அந்த மாதிரி பண்ணாத இஷ்டத்தில் இருக்கக்குள்ள எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, நாங்களும் ஒரு 2 இடம் போய் வேறு ஒருத்தர் இட்டுன்னு போய் வாடா இந்த பொண்ணு பாரு அந்த பொண்ணு பாரு போட்டாங்க. நான் போனால் எனக்கு இப்போ இஷ்டமே இல்லை. இருந்தாலும் இவங்க வழிகாட்டாயத்தில் இட்டுன்னு போகிறாங்க. இட்டுன்னு போகக்குள்ள நானும் சரி வேணாம். அப்படி இருக்கக்குள்ளே மறுபடியும் என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா ஒரு ஜாதகத்தை கொண்டு யாருக்கிட்டே கொடுத்து சொந்தக்காரங்கிட்ட தெரிஞ்சு சிதம்பரம் வட்டத்தில் ஒரு பூச்சத்திரம் என்ற கிராமத்துக்கு இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு போய் அந்த ஜாதகத்தை கொடுத்தாங்க. ஜாதகத்தை கொடுத்தோன்னே சரி இந்த ஜாதகமும் அந்த ஜாதகம் பொருத்தம் இருக்குது, உங்கள் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னாங்க. எனக்கு அது வரைக்கும் எனக்கு இஷ்டம் இல்லை. 27 வயசில் முடிக்கணுமேன்ட்டு ஜாதகாரங்க சொல்லிட்டான்னு இவங்க அறக்கா கல்யாணத்தை பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ண, அப்போல்லாம் நான் என்ன ஒரு வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை, சம்பளம் இல்லை, எனக்கு எந்த கருத்தும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. கல்யாணம் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், சரி நம்மளா கருத்து இன்னும் வரட்டும் அப்படின்னு சும்மா ஒரு குழந்தை பிள்ளைத்தனமாக தான் இருப்பேன். அப்பயும் கருத்தே என்னான்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அப்போல்லாம் எங்களுக்கு ஆண்டவரை பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்குள்ள கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணாங்க. எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. அதுவும் கல்யாணம் பண்ணுறக்குள்ள எப்போதுமே பொண்ணை போய் பார்ப்பாங்க. நான் இது வரைக்கும் பொண்ணு முகத்தையும் பார்த்ததில்லை. ஆனால் மாப்பிள்ளை போட்டால் வந்து பொண்ணுக்கு கொடுப்பாங்க, என் போட்டால் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்துக்கிறாங்க என்ன. ஆனால் பொண்ணு முகத்தை காட்டில் போட்டவும் இல்லைன்ட்டாங்க. சரி ஏதோ இவங்க பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணோன்னே அந்த நேரத்தில் ஒரு பைசாவும் குடும்பத்தில் இல்லை. எப்படி நடத்துவாங்க என்னன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சரி என்னடா இவங்க கல்யாணத்துக்கு பண்ணுறாங்களேன்ட்டு எல்லாம் அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, எங்கள் அக்கா தான் கொஞ்சம் கூட வந்து ஒத்தாச்சி பண்ணாங்க. அவங்க கூட வந்து ஒத்தாச்சி பண்ணி, பெரிய அக்கா சென்னையில் இருக்குது, கூட வந்து ஒத்தாச்சி பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, நகை அப்படி இப்படின்னு எடுக்கணுமே, எந்த பவுனுமே எங்களால் எடுக்க முடியாத சூழ்நிலை கஷ்டம். அதுவும் பாருங்கள், எங்கள் அப்பா வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நாள் எங்கள் அம்மா தண்ணி சாப்பிடாமல் வந்தாங்க. அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மனசு கேட்காம தெரியாமல் அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவும் சில டைமில் சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சும் சரி இதை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணின்னு கொண்டுன்னு இருந்தாங்க. அப்படியே வந்தது நாட்கள் ஓடிச்சு. எங்களுக்கு
நாட்களோடு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு கல்யாணம் நடந்தது வந்து இந்து முறைப்படி தான் நடந்தது. என் மனைவி பேர் வந்து பரமேஸ்வரி, என் பேர் வந்து முருகன் என்று அழைக்கும் பழனி. பத்திரிக்கைலாம் அடித்து கல்யாணம் நல்ல மாதிரியாக கடலூர் மண்டபத்தில் வச்சு நல்ல மாதிரியாக நடத்தினாங்க. நடந்து கல்யாண வாழ்க்கை நல்ல மாதிரியாக போச்சு. அவங்களும் வந்து இந்து குடும்பத்தில் வச்சுக்கிடுங்க, ஏசு அறியாதவங்க தான். ஏசு அறியாத இருக்கிற அப்போ தான் நாங்கள் இந்த கல்யாணம் நடந்தது இந்த இந்து முறைப்படி. எனக்கு கல்யாணம் நடக்குள்ள நான் கம்மியான சம்பளத்தில் தான் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். அப்படி வேலை செஞ்சுருக்குள்ளே நான் வந்து பல நாட்கள் ஓடி வந்தது. ஓடினே இருக்குள்ள இதுக்குள்ளே இப்படி இன்னொன்று பாருங்கள். எங்கள் அம்மாவும் அப்போ எங்கள் அப்பா குடித்தார். ரெண்டாவது எங்கள் அம்மா குடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதிகமாக குடித்தது எங்கள் அப்பா. எங்கள் அம்மா எப்போயாவது தடவை குடிப்பாங்க. குடிச்சிட்டு அந்த நேரத்தில் கூட பாருங்கள், ரேஷன் அட்டையை அடவு வச்சு காசு இல்லாத ரேஷன் அட்டையை அடவு வச்சுட்டாங்க. அந்த ரேஷன் அட்டையை மூக்க முடியாமல் இருந்தது. அப்படி மூக்க முடியாமல் இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ண பிற்பாடு என்ன பண்ணாங்க, எங்கள் மச்சான்றவர் வந்து அந்த ரேஷன் கார்டை, சரி நீங்கள் ரேஷன் கார்டை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க குடும்பத்தில், அதனால் நீங்கள் ரேஷன் கார்டை மூட்டிங்கன்னு சொல்லி அவர் காசை கொடுத்து ரேஷன் கார்டை மூட்டி கொடுத்துட்டாரு. மூட்டி கொடுத்து அதுலேருந்து நாங்கள் அரிசி வாங்குவோம் எல்லாம் வாங்குவோம் இருந்தோம். இதனால் நான் கம்மியான சம்பளத்தில் வேலை செஞ்சதுனால என்னால் குடும்பம் நடத்த முடியல. ஒரு வேளை அரிசிக்கு கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அப்படியே 2 பேரும் நாங்கள் அழுதுக்குன்னு படுத்துக்கின்னு இருப்போம். மனைவி கேட்பாங்க, என்னங்க இது சாப்பாட்டுக்கே அரிசி இல்லையே என்ன பண்ணுறதுன்னு. உடனே அப்போலாம் எங்கள் அம்மா இருந்தாங்க. இருந்து என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது அக்கம் பக்கத்தில் ஓடி தெரியாத ஒரு மிளகா கூட அதை கூட இதை கூடன்னு வாங்கி அவங்களும் கொண்டாந்து கொடுத்து எங்கள் குடும்பத்தை எப்படியோ எங்களுக்கு கொடுத்துன்னு வந்தாங்க. இருந்தாலும் என் மனைவி என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் என்ன ஏசுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் அடுத்த வீட்டுக்கே ஓடுறீங்க, அடுத்த வீட்டுக்கே ஓடுறாங்க உங்கள் அம்மா, ஆரம்பத்தில் சம்பாரிச்சு வைக்கலையா, அது செய்யலையா இது செய்யலையா அப்படின்னு என்னை பல டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ண முடியும், அம்மா அப்பாவுக்கு பேசட்டா இவங்களுக்கு பேசட்டா, நான் தான் கல்யாணமே சரி இப்போ வேணான்னு இருந்தேன். இந்த கல்யாணத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் படாத பாடு இம்சப்பட்டேன். எங்கள் வீட்டுக்காரமா அப்புறம் இருக்க நான் ஏச ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, எதுக்கு எடுத்தாலும் முந்தானிகளே மறைச்சி வாங்கிட்டு வந்து குடும்பம் நடத்தினா இதை உட்படுமா அப்படி இப்படின்னு. நைட்டு நாங்கள் 2 பேரும் தூங்கினோன்னா அப்படியே அழுதுன்னு இருப்போம். ஐயோ என்னதோ இது அரிசியும் இல்லையா சாப்பாட்டுக்கு இல்லையான்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஒரு அரிசிக்கார்கிட்ட மூட்டை அரிசி எடுப்போம். அந்த மூட்டை அரிசி எவ்வளோ அப்போ கம்மி தான், 500 தான் இருக்கும். அந்த 500 6 மாதம் 4 மாதம் வரைக்கும் அடைப்போம். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிலைமையில் வாழ்ந்துன்னு வந்தோம் நானும் என் மனைவியும். வாழ்ந்துன்னு வந்த இருக்கக்குள்ள தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கல்யாணம் பண்ண பிற்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன ஆகுதுன்னு அந்த நேரத்தில் பாருங்கள், சரி நம்ம கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டோம், நம்ம சாமியாவது கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடியே வந்து வருஷம் கோயிலுக்கு காப்பு கட்டி அழகு போடுவேன். இந்த மாதிரி நான் பல வருஷங்கள் போட்டுக்கினே வந்தாலும் என் குடும்பம் ஒன்றும் முன்னேறின பாடு இல்லை. என் குடும்பம் முன்னேறின பாடு இல்லை. கூரை வீடு மண் செவுறு இருந்தது. இந்த மாதிரி இருந்துன்னு இருக்குள்ள ரொம்ப வறுமையில் இருந்துன்னு வந்தேன். அந்த மாதிரி வறுமையில் இருந்துன்னு வரக்குள்ள என்ன பண்ணேன், நானே யோசனை பண்ணேன், சரி முருகராவது நம்மளுக்கு கை கொடுப்பாரு அப்படின்னு வருஷம் அப்படியே விரதம் இருந்து சாப்பிடாம இருந்து 10 நாள் ஒரு வாரம் சாப்பிடாம இருந்து வெறும் பால் பிரெட்டு சாப்பிட்டு வருஷம் முருகருக்கு எடுப்பேன். ஒன்றும் கை கொடுக்கல. நானாக மனசில் நினச்சின்னு இருப்பேன், இந்த இதுவும் முருகரும் கை கொடுக்கலையே ஆண்டவர், நம்ம அழகு போட்டு ஆடி வந்தோம் நம்மளுக்கு குடும்பத்தில் முன்னேற வரலையே அப்படின்னு நினச்சின்னு. எங்கள் வீட்டுக்காரமா என்ன எல்லாம் டெய்லியும் திட்ட ஆரம்பிப்பாங்க. என்ன நீ எதுவும் இல்லாத நீனா உங்கள் ஆத்தா அப்பா கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னு எதெல்லாம் கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன கல்யாணம் பண்ணுன்னு சொன்னான்ட்டு. கல்யாணம் பண்ணக்குள்ளே கூட பாருங்கள், பொண்ணுக்கு வந்து எங்கள் முறைப்படி பார்க்க போனால் பொண்ணுக்கு நாங்கள் தான் தாலி எடுக்கணும். தாலி கூட எடுக்காமல் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. தாலி எடுக்காமல் மணி 8 9 ஆயிடுத்து. இரவு 9 மணி தாலி எடுக்கலாம். விடிஞ்சால் தாலி கட்டணும். தாலி கவுத்தில் இல்லாத எப்படி கட்டுறதுன்னு சொல்லி 9 மணிக்கு நகை கடையை தேடி ஓடி, சரி இதுக்கப்புறம் நகை கடை சாத்திர போகிறான்னு நகை கடைக்கு எங்கள் அக்கா இழுத்துன்னு போய் அவங்க வாங்கி கொடுத்து, அவங்களும் பாருங்கள் அந்த நேரத்தில் கோயில் உள்ள பல வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் கேட்காத வார்த்தை கேட்டுது. அது இன்னும் என் மனசில் ஒட்டினே இருக்கும். நானா செய்யணும் அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தையில் கோயிலுக்குள்ளேருந்து பேசுனாங்க. அந்த மாதிரி நிலைமையில் எங்கள் கல்யாணம் நடந்து அந்த மாதிரி முடிஞ்சு வந்தது. இப்போ இன்னும் கஷ்டப்பட்டுன்னு வந்தோம். இருந்தாலும் பாருங்கள், கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஓடிச்சு, 2 வருஷம் ஓடிச்சு, 3 வருஷம் ஓடிச்சு, 4 வருஷம் ஓடிச்சு, 5 வருஷம் ஓடிச்சு. சரி கல்யாணம் தான் பண்ணோமே, குழந்தை இருக்குமானோன்னா குழந்தை வந்து ஆனால் எங்களுக்கு இல்லை, குழந்தையும் இது வரைக்கும் இல்லை. சரி குழந்தைய தேடி ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு பார்த்தா 10,000 கட்டு, 30,000 கட்டு, 50,000 1 லட்சம் ஆகுன்றாங்க. சரி குழந்தைக்கு இல்லாமல் நம்ம எப்படா நாங்கள் ஒரு 1000 500 செலவு பண்ணுறதுக்கு அப்போ நான் ரொம்ப கஷ்டத்துலேன். அந்த நேரத்தில் 50,000 ஆகும் 30,000 ஆகும்னா எப்படின்னா
எல்லாம் சரி தெய்வம் பார்த்துக்குவோம், முருகர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி அப்படியே இருந்தேன். அந்த மாதிரி இருந்துன்னு வரக்குள்ள தான் ரொம்ப பலவீனமாக அடைஞ்சிட்டோம். ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு 7 வருஷம் 7, 8 வருஷம் தான் வாழ்ந்துருப்போம் நல்லா. கணவன் மனைவியாக நல்லா சந்தோஷமாக எங்கள் மனைவி எங்கே போனாலும் சந்தோஷமாக இட்டுன்னு போவான், இட்டுன்னு வருவான். 7 வருஷம் வாழ்ந்துன்னு வந்தான். அந்த மாதிரி வாழ்ந்து வரக்குள்ள தான் என்ன பண்ணான், அவன் உடனே எனக்கு உடம்பு பலவீனமாச்சு. சரி ஒரு உடம்பு வைத்தியம் பண்ணனா சரி டாக்டரை தேடி ஓடலாம். ஏதோ ஒரு வவுத்து வலியோ ஒரு தலைவலியோ கையில் காலில் அடிபட்டதோ என்ன டாக்டர் தேடலாம். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கிறதுனால எனக்கு தான் ஆச்சுன்னு பார்த்தா அப்படியே தூக்கமும் இல்லை எனக்கு. ஒரு 3-4 வருஷமாக தூக்கமும் இல்லை. அப்போ என்ன பண்ணால் இது என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு எனக்கு ஆச்சு. 2வது என் மனைவிக்கு ஆச்சு. என் மனைவி வந்தோடனே தான் என்ன பண்ணோம், சரி ஐயோ 2 பேருமே ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டோம். ஒடிஞ்சு போன நிலைமையில் இருக்கக்குள்ள தான் நான் நம்ம கடலூரில் அந்த கோயிலில் சரி ஏதாவது நான் அங்கே போனால் முடிகயிறு போட்டால் நல்லாயிருக்கும், அது செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லி முடிகயிறு போட்டு அது எத்தனையோ நாள் அங்கே 1 மாதமான நிறையா நடந்தான். முடிகயிறு போட்டாங்க, ஒன்றும் கேட்கல. அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க. அவங்களும் அடை சுட்டி எடுத்துன்னு வா, உன்னுடைய லுங்கி துணி கீச்சி எடுத்துகிட்டு வா, எப்படியோ கீச்சி எடுத்துகிட்டு வான்னாங்க. அது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கொடுத்தோம். ஒன்றும் கேட்கல. நைட் ஆச்சுன்னா தூங்க விடலை. தலைமையத்தை பிடிச்சி இழுக்குது மேலே. ஐயோ என்ன இது தலைமையெல்லாம் பிடிச்சி இழுக்குது. நான் என்ன பண்ணுவேன், நடுவீட்டில் உக்காந்திங்கன்னு. அப்போலாம் நாங்கள் சரியாத குடும்பம். இந்த நடுவீட்டில் உக்காந்திங்கன்னு எனக்கு தான் தாக்கல். இவங்க தனியாக இருக்கிறாங்க. நடுவீட்டில் உக்காந்திங்கன்னு முருகா 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 முருகான்னு சொல்லி என்ன பண்ணுவேன், விபூதியும் அப்படி இப்படின்னு அடிப்பேன். ஒன்றும் கேட்காது, ஒன்றும் கேட்கல. உடனே ஒன்றும் முடியலை. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தாயத்தை கட்டியும் எல்லா கட்டியும் நம்மளால் இந்த வியாதி தீர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், உடனே நம்ம எங்கள் சொந்தக்காரங்க இங்கே தான் அவங்க வீட்டில் இருந்து தான் நான் இப்போ பேசுகிறேன். ஜோதி ஐயா வீட்டுக்கு வந்தேன். ஜோதி ஐயா வீட்டுக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணால், அவர் எங்களுக்கு முன்னாடி 20 வருஷமாக அவரும் இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வந்தவர் அவர் ஏசு அப்போலாம் ஏசு அறிஞ்ச குடும்பத்தை இருக்கிறாங்க. இருந்தோடனே அவர் நைட்டு 12 மணிக்கு அவங்க வீட்டு கதவை தட்டுறான். 12 மணிக்கு அவங்க வீட்டு கதவை தட்டி இந்த மாதிரி இருக்குதுங்க, என்னால் முடியலைங்க, வீட்டில் தூங்க முடியலைங்க, அது செய்ய முடியலைங்கன்னு. உடனே அவர் இப்போ சாத்தான் பிசாசு அப்படி உங்களை இது பண்ணியிருக்கிறான், நீங்கள் ஏசுக்கிட்ட வந்துடுங்க, ஏசு அண்டிக்கணுங்கன்னா இதாகும் நல்லதாக இருக்கும் அப்படின்னாரு. அது நல்லதாக இருக்கணுன்னே நான் என்ன பண்ணேன், அப்போ கூட ஏற்றுக்கல. நான் என்ன இது இந்த மாதிரி சொல்கிறேன், நம்ம இந்து சாமி கும்பிட்றோம், இவங்க ஏசை ஏற்றுக்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஏசை ஏற்றுக்கினா எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு இங்கே அவரும் ஜெபம் பண்ணி எனக்கு எப்படியே விட்டார். மறுபடியும் வீட்டுக்கு போனேன். மறுபடியும் வீட்டுக்கு போனோன்னே மறுபடியும் ஏறுது. ஏதோ ஒரு புதிய ஏற்பாடு கையில் கொடுத்து போங்கன்னாரு. அப்புறம் மறுபடியும் அவர் ஜோதி ஐயா என்ன பண்ணார், அங்கேயே எங்கள் ஊரில் ஒரு பாஸ்டர் எடுத்துன்னு போனார். பாஸ்டர் எடுத்துன்னு போனால் அவர் ஜெபம் பண்ணி விட்டார். அவர் ஜெபம் பண்ணி விட்டோன்னே அப்போலாம் ஏசு நான் அறிஞ்சிக்கல, இந்த குடும்பத்திலே தான் இங்கெல்லாம் வரேன். கையில் இங்கேயே என்ன பண்ணிட்டார், இவர் கவர்லாம் அறுக்கணும் அப்படின்னாரு. கையில் கட்டிக்கிற கவரை அறுத்த உடனே இங்கே ஏதோ ஜெபம் பண்ணி விட்டு ஜோதி ஐயா ஜெபம் பண்ணி விட்டினே இருந்தார். ஜோதி ஐயா ஜெபம் பண்ணி விட்டினே இருக்குள்ள ஏதோ தன்னை மீறி ஒரு கத்தல் கத்தி ரொம்ப கூச்சல் போட்டோன்னே அந்த நேரத்தில் எனக்கு தெரியல. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, ஜோதி ஐயா மனைவி சொன்னாங்க, மச்சான் உங்கள் மேலே ஏதோ சாத்தான் இருக்கிறான், ரொம்ப இதாக இருக்குது இது அப்படின்னு. அப்போ தான் சேர்ந்து இது அப்படின்னு நான் முடியல. மறுபடியும் அல்லா கோயிலுக்கு அல்லா கோயிலுக்கு போய் மறுபடியும் எங்களால் ஒன்றும் முடியல, இது என்ன தான் இருக்குதுன்னு சொன்னேன். சரி நீங்கள் பேர், உங்கள் மாமியார் பேர், உங்கள் குடும்பத்து பேர் எல்லாம் எழுதி கொடுங்க அப்படின்னா. எழுதி கொடுத்தோடனே அவர் சரி நீங்கள் 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு மசூதி கோயிலில் சொன்னோன்னே 3 நாள் கழிச்சு போனோம். 3 நாள் கழிச்சு போனோன்னே அங்கே என்ன ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்கன்னா, இதை உங்களுக்கு யாரோ பலவீனமாக செய்வினக்கட்டு செஞ்சு வச்சுட்டாங்க, இதை சரி பண்ண முடியாது. சரி பண்ணனா அப்போயே சொன்னாங்க ஒரு 10,000 15,000 செலவாகும், அது இப்போ உங்களால் முடியாது, வேணால் தடை போடலாம் அப்படின்னாங்க. சரி தடை போடுங்க அப்படின்னா. தடை போடணுன்னா ஒரு 2 வருஷத்துக்கு போடுங்க, காசு ஆகும் 1000 ரூபா ஆகும். சரிங்க பரவாயில்லண்ணா. அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் அவங்க ஏதோ செப்பு தகுடு எல்லாம் எந்த தகுடோ கொடுத்தாங்க, எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு குளிங்க அப்படின்னு. ஏதோ 2 வருஷம் நிம்மதியாக ஓடிச்சு எங்களுடைய வாழ்க்கை. 2 வருஷம் நிம்மதியாக ஓடிச்சு. 2வது வருஷம் முடிஞ்ச உடனே மறுபடியும் எங்களை எடுக்க ஆரம்பிச்சிது. மறுபடியும் அந்த இடத்துல போய் பார்த்தா மறுபடியும் அவங்க அந்த சரியான முறையில் எங்களுக்கு சொல்லலைன்னொடனே நான் உடனே நினச்சேன். அப்போ தான் இவங்க சொன்னாங்க, ஆரம்பத்திலே சொன்னாங்க ஏசுக்கிட்ட வந்துருங்கன்னு. அதேமாரி எங்கள் தெருவுலையும் இருக்கிறவங்க நாங்கள் போகல வரக்குள்ள ஏசப்பாட்ட வாங்க அப்படின்வாங்க. நாங்கள் ஏசப்பாட்ட வந்தால் எங்கள் சாமி எப்படி கும்பிட்றது அப்படின்னு நாங்கள் ஏசப்பாட்டை எங்கே வர்றதுன்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லின்னு இருந்தேன் எல்லாத்தையும் கேட்குறவங்கள்ட்ட. அந்த மாதிரி கேட்கக்குள்ள நான் என்ன பண்ணேன்,
உடனே 7 வருஷமாக தூக்கமே வரல. இன்னொன்று பாருங்கள், இந்த இதில் நான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு இவங்க எங்கள் மனைவி இந்த மாதிரி திட்ட ஆரம்பித்தாங்க. திட்ட ஆரம்பித்தோடனே தான் நான் ஏதோ ஒருத்தவங்க கூட போய் நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிக்க ஆரம்பித்தோடனே அதுலேருந்து நானும் குடியிலே இறங்கிட்டேன். குடியிலே இறங்கினோடனே எந்த நேரமும் நானும் குடியிலே இருந்துட்டேன். குடியிலே இருந்தோடனே சரி குடிச்சிட்டா என்ன தெரிய போகுது, சாத்தான் பேயின்னு குடியிலே இருந்துட்டேன். அப்படி குடியிலே இருந்தோடனே என்ன பண்ணிச்சு, தூக்கத்தை கட் பண்ணிச்சு, பயத்தை உண்டு பண்ணிச்சு, 2வது தூக்கத்தை கட் பண்ணிச்சு, 2 தூக்கத்தை கட் பண்ணிச்சு. அதோட நான் வந்து ஒரு 3-4 வருஷமாக தூக்க மாத்திரை பாண்டிச்சேரியில் போயிட்டு பாண்டிச்சேரி பெரிய ஆஸ்பத்திரியில் போயிட்டு மாத்திரை வாங்கி வந்து சாப்பிட்டு தூங்கினே இருந்தக்குள்ளே என்ன இது முருகா இந்த மாதிரி இதாக இருக்குதா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது குடும்பம். அப்போலாம் எங்கள் குடும்பம் வந்து கூரை விட்டு தான் எல்லாமே, இந்த மாதிரி கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் மாமியார் வீட்டுக்கு அப்போல்லாம் பயணம் போகவும் வருவான் இருந்ததுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்க இயேசு கோயிலுக்கு போகிறவங்க இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கார மாட்டா ஏக்கா நீ ஒரு நாளைக்கு இயேசு கோயில்கிட்ட இங்கே வந்தால் அவங்க ஜெபம் பண்ணி விடுவாங்க, ஜெபம் பண்ணி விட்டா உங்களுக்கு சுகம் நல்லா ஆகிடும் அப்படின்னாங்க. எனக்கு தான் பிடிச்சிச்சின்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரமாக பிடிச்சிச்சு. அதை இட்டுக்குன்னு நான் அந்தந்த ஊருக்கு அலைஞ்சி சிதம்பரம் கீழணும்பட்டுக்கு போயிட்டு அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ராவ் தங்கி சேவல் அறுத்து எலுமிச்சம்பழம் வச்சு அதை செஞ்சு இதை செஞ்சு அவங்களுக்கு வந்து கொண்டு வந்தால் அவங்க மேலே பேய் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்றாங்க. நான் அது சொல்லி நினச்சிக்கின்னு அவங்க மேலே பேய் இருக்குன்னு சொல்லி கடைசியில் பாருங்கள் அவங்க சேவை அறுத்தவங்களே இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அப்போ அறுக்கக்குள்ளேயே அவங்க காலையும் கத்தி பட்டுருது. அப்போ ஏதோ இது மேலே பேய் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் 2 பேருமே படாத அவஸ்தைப்பட்டுன்னுக்குறோம். சரி நம்ம 2 பேரில் யாராவது ஒரு ஆள் குணமாகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து தூக்கமாக வரல, எனக்கு இந்த தூக்கம் வந்தால் போதும்னு சொல்லிட்டு மாத்திரையில் போட்டால் தூக்கம் வந்துடுது, இருந்தாலும் பயமும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போதுமே ஊருக்கு போவோம், மாமியார் வீட்டுக்கு போவேன். மாமியார் வீட்டு பூச்சத்திரத்துக்கு போகக்குள்ள அங்கே எங்கள் வீட்டுக்காரமாவுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏக்கா நீங்கள் வாங்க 2 பேருமே வாங்க, ஏசப்பா கோயில் அங்கே பூச்சத்திரம் கோயில் இருக்குது, அங்கே தான் நாங்களும் போகிறோம், அங்கே போயினீங்கன்னா பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்பு சுகமாகும் அப்படின்னாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சரி நம்ம இந்த சாமியை விட்டுட்டு நம்ம இந்த சாமியை எப்படி போடணும், சரி என்னன்னாலும் ஆகட்டும், இந்த சாமியில் இருக்கிறதுனால தானே நமக்கு இந்த பயத்தை கொடுக்குது, தூக்கம் வராமல் இருக்குது, அதனால் நம்ம ஏசப்பா கிட்ட போயிடுவோம் அப்படின்னு நான் சொல்லி அதை உடனே எங்கள் வீட்டுக்காரம்மாவை அழைச்சிக்கின்னு தொடர்ந்து ஒரு மாதம் வரைக்கும் ஏசப்பா கோயிலுக்கு அந்த பூச்சத்திரத்துக்கு கோயிலுக்கு போயின்னு வந்தோம். பூச்சத்திரம் கோயிலுக்கு போயின்னு வரக்குள்ளே பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி விடுவாங்க. ஜெபம் பண்ணி விட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரமாவும் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணின்னு விட்டுக்குன்னு இருக்கக்குள்ளே பொத்துன்னு கீழே ஊந்துருவாங்க. எங்கள் வீட்டுக்காரமாக ஊந்துருவாங்க, நான் ஒரு 2 தடவை ஊந்தேன். அப்போலாம் வந்து பாருங்கள், எங்களுக்கு ஏசப்பா என்ன எல்லாத்தையும் சொல்லுவோம், ஏசப்பா கிட்ட வந்தால் நாங்கள் எப்படி கும்பிடுவோம், இந்த சாமி கும்பிட முடியாது, எங்கள் சாமி கும்பிட முடியாது. ஆனால் நாங்கள் ஏசப்பா கோயில் அன்றைக்கி போய் அவங்க மூலிமா நாங்கள் அந்த கோயிலுக்கு போனோம். எங்கள் வீட்டுக்காரம்மா சொந்தக்காரங்க மூலிமா பூச்சத்திரம் கோயிலுக்கு போனோம். ஒரு 2 மாதம் போனோம். 2 மாதம் போனோன்னு ஜெபம் பண்ணி நல்லா விட்டுன்னு வந்தேன். அதுலேயும் பாருங்கள், அந்த 2 மாதம் போயினே இருக்கக்குள்ளே இருந்தாலும் எனக்கு வந்து நான் தான் தண்ணி சாப்பிட ஆரம்பிச்சினேன். அந்த 2 மாதம் போனக்குள்ளே என்னால் இந்த தண்ணியும் குடிக்க விடலை, தண்ணியும் சாப்பிட்டுனே வந்துட்டேன். தண்ணி சாப்பிட ஒரு பக்கம் தூக்க மாத்திரை வாங்கிறது ஒரு பக்கம் வாங்கி போட்டினே வந்தேன். ஏசப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒரு 2-3 மாதம் ஓடிச்சு. 4ஆவது மாதம் என்ன பண்ணால் மறுபடியும் பூச்சத்திரத்துக்கு போவோம் அப்படின்னு எல்லாம் கும்பலாக போனோம். பூச்சத்திரத்துக்கு எல்லாம் கும்பலாக போனோன்னே இந்த ஜோதி ஐயாவும் அங்கே வந்தார். ஜோதி ஐயாவும் அங்கே வந்தோடனே அங்கேயும் ஏசப்பா குடும்பம் இருந்துருக்குது. எல்லாம் ஒருத்தவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணக்குள்ளே தான் என் தலையில் பைபிள் வச்சு ஜெபம் பண்ணக்குள்ளே இந்த இனிமேல் தண்ணிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படியே எல்லாருக்கும் பைபிள் வச்சு ஜெபம் பண்ணி தண்ணி சாப்பிட்றா போ அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினே இருக்கக்குள்ள அன்றைக்கி வந்து நைட்டு வந்து மறுநாள் நான் எப்போதுமே காலையில் 6 மணிக்கெலாம் தண்ணி ஓடுற ஆள். அன்றைக்கி மறுநாள் ஏஞ்சேன், அந்த நினப்பு எடுத்தும் சாப்பிடாத கட்டுப்படுத்திட்டு அப்படியே நாளாக என்ன பண்ணால் தண்ணி சாப்பிடாமல் அந்த தண்ணியை ஃபுல்லாக மறந்துட்டேன். தண்ணி ஃபுல்லாக குடிக்கிற வேலையே இல்லை, மறந்துட்ட உடனே அப்புறம் எங்கள் வீட்டுக்காரமாகவும் நானும் மறுபடியும் அங்கேயே தான் போயிருந்தோம். அப்போல்லாம் நாணசானம் எடுக்கலை. நாணசானம் எடுக்காமல் 2 மாதம் 3 மாதம் அங்கேயே போயின்னு இருக்குள்ள அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டோம், நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா? பாண்டிச்சேரி பிள்ளையார்குப்பத்துலேருந்து வரேங்கண்ணா. ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்களா? ஆமாங்கண்ணா. எங்களாலையும் காசும் இல்லை, போய் அப்பப்போ போய் பார்த்துட்டு வர முடியல. அதனால் நான் என்ன சொன்னேன், சரி அம்மா தூரத்துலேருந்து நீங்கள் வரீங்க, அங்கே எதுவும் இப்போ சர்ஜ் இல்லையா அப்படின்னாங்க. எங்களுக்கு பக்கத்தில் இருக்குதுன்றாங்க, எந்த இடம்னு எங்களுக்கு தெரியலைங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லின்னு இருக்கக்குள்ளே அவர் என்ன சொன்னார்,
சரி நீங்கள் இம்மா தூரம் வர்றது ரொம்ப கஷ்டம், நான் வேணா சொல்லி விடட்டுமா அங்கே சர்ஜியில்? இல்லைங்க பாரு, எல்லாருக்கும் தெரியும், அங்கேயும் சர்ஜிக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, எப்படியோ நாங்கள் பார்த்து போகிறோம் அப்படின்னோம். அப்படியே பார்த்து போனோடனே அதுலேருந்து மறுபடியும் எங்கள் வீட்டுக்காரமாக பலவீனம் தான். அப்புறமா மறுபடியும் என்ன பண்ணோம், எங்கள் ஊரில் வந்து பாகூர் சர்ஜி பாகூர்லேயே இருக்குது. அது ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது எங்கள் வீட்டுக்கும் பாகூர் சர்ஜிக்கு வர்றதுக்கு. 7 கிலோமீட்டர் தொலைவில் வந்த பிறகு பாகூர் சர்ஜிக்கு போனோம். பாகூர் சர்ஜிக்கு போய் அதில் ஒரு 7 வருஷமாக போயின்னு வந்துன்னுக்குறோம். 7 வருஷமாக போயின்னு வந்துன்னு இருக்கக்குள்ள பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுக்கிறாரு பாருங்கள். இந்த சாட்சியாக உங்களுக்கு நல்ல பயன்படக்கூடிய சாட்சியாக இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்காத அவங்க கணவன், எங்கள் குடும்பம், நானும் என் மனைவியும் இப்போ ஆண்டவருக்குள்ளே ஏற்றுக்கின்னு ஆண்டவருக்கும் நான் கொஞ்சம் நல்லா ஊழியம் செஞ்சுக்கின்னு பாருங்கள், எங்கள் வீடு வந்து வெறும் மண் தர, கூரை, மரக்கொட்டை, பூச்சி எல்லாம் ஏறும், கருப்பாம்பூச்சி எல்லாமே வரும். மண் தர, மழை பெஞ்சால் ஒழுவும், கூரை வீடு அங்கங்கே ஒழுவும். என்ன பண்ண முடியும்? அங்கங்கே ஏனத்தை வைப்போம், படுக்கிறதுக்கே முடியாது. நானாச்சும் எங்கேயாவது அடுத்த வீட்டில் போய் படுத்துவோம், எங்கள் வீட்டுக்காரமா கூட்டாக கூட வராது, நான் படுத்தா இந்த வீட்டில் தான் படுப்பேன் அப்படின்னு. அப்படிலாம் வாழ்ந்தான். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு வருமானமும் இல்லை. கம்பெனி போய் என்ன புண்ணியம், சம்பளம் கம்மி, வருமானம் வீடு கட்ட நிலமையில இல்லை. ஆனால் இந்த ஆண்டவரை ஏற்றுக்குன்னு நாங்கள் வந்த பிற்பாடு வந்து என்ன பண்ணார், பாஸ்டர் அம்மா எப்போதுமே வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. நாங்கள் உடனே தொடர்ந்து போயினே வந்தோம் பாகூர் சர்ஜிக்கு. வாரம் தவற மாட்டோம், 2 பேரும் கணவன் மனைவியாக போயிடுவோம். போயின்னு வந்துனே இருக்கல, பயப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்களே, எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க, இனிமேல் ஆண்டவர் பார்த்துக்குவார், உங்களை மேலும் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாரம் ஏதாவது மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணி விட்டு, அவங்க எங்கள் பாஸ்டர் அம்மாவும் வருவாங்க, ஜெபம் பண்ணி விட்டுனே இருந்தாங்க. ஜெபம் பண்ணி விட்டுக்கினே இருக்கக்குள்ள வந்து பாருங்கள், கூரை வீடு மண் தர. என்ன பண்ணோம், என்னடா இதுன்ட்டு எப்படி காசு வந்துன்னு எனக்கும் தெரியாது. மண் தரையை எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சம் கல்லை வச்சு 6 அடி, ஒரு 4 அடி செவுறு வச்சு, செல்லு கல்லை வச்சு சும்மா மண் கல் சிமெண்டாலே லைட்டாக பூசி மேலே மறுபடியும் கூரை போட்டோம். ஐட்டம். அப்புறம் பாருங்கள், 2வது ஐட்டம் மறுபடியும் வந்து பாஸ்டர் அம்மாலாம் எங்கள் வீட்டில் ஜெயிப்பாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜெபம்ன்று வைங்க, நல்ல குடும்பம் இன்னும் நல்லா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, வீட்டை கட்டுவீங்க, செய்வீங்க. உடனே எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, சரிங்க பாஸ்டர் அம்மான்னு. மண் தரையாருக்குள்ளே ஜெபம் வச்சோம். கொஞ்சம் அப்படியே ஜெபம் வச்சுக்கினே வந்தோம். வெள்ளிக்கிழமை ஜெபம் வீட்டில் வச்சுனே வரக்குள்ளே பாருங்கள், உடனே என்ன பண்ணாங்க, அந்த மண் ஒரு 5 அடி செவுறு இருந்தது. உடனே என்ன பண்ணோம், மறுபடியும் நல்ல கல்லாக வெந்த கல், வேவாத கல் வாங்கி வச்சு கட்டணும். அப்போ உடனே அந்த இதை இடிச்சிட்டு வெந்த கல் கொஞ்சம் வாங்கி வச்சு அப்படியே கட்டி மறுபடியும் என்ன பண்ணோம், அந்த கூரைலாம் இருந்தது. உடனே எங்கள் மச்சான், பெரிய மச்சான் மருமகன் வந்தார், ஏங்க நீங்கள் வந்து கூரையில் இருந்தால் உங்களுக்கு படுக்க நைட்டு மரக்கொட்டை அது இது விழும், அதனால் இந்த கூரை கஷ்டப்பட்டதே பட்டிங்க, இந்த கூரையை பிரிச்சுட்டு நான் கொஞ்சம் செலவு பண்ணுறேன், செலவு பண்ணி உங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்துறேன், கையில் இருக்கக்குள்ளே நீங்கள் பொறுமையாக காசை கொடுங்க அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், உடனே அந்த கூரை வீடாக இருந்தது சீட்டு வீடாக மாறிச்சு. சீட்டு வீடாக மாறி அவரையும் சும்மா சொல்லக்கூடாது, ஆண்டவர் யார் ரூபத்தில் வருவார்னு நமக்கு தெரியல. உடனே அவர் என்ன பண்ணார், சரிங்க நீங்கள் பரவாயில்ல, ஒரு வெளியில் வருவீங்க, வீடு கட்டுறீங்க, பக்கத்துலேயே ஒரு பாத்ரூம் ஒன்று கட்டிடுங்க, பாத்ரூம் கட்டிட்டா ஒரு நைட்டு நேரத்தில் என்ன பண்ணுவீங்க, வர உங்களுக்கு சங்கடமாக இருக்கும், அம்மாவுக்கும் சங்கடமாக இருக்கும், நைட்டு பக்கத்தில் ஒரு பாத்ரூமை கட்டிடுங்க அப்படின்னாங்க. ஐயோ என்னங்க பாத்ரூம் கட்டலாம் செலவாகுங்க, எங்கள் கையில் ஒன்றுமே இல்லைங்கண்ணா. இல்லைங்க நீங்கள் பரவாயில்ல, நான் இது பண்ணுவேன், கையில் இருக்கக்கூட கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் அப்படின்னோடனே அவர் என்ன சொன்னார், சரி அப்படின்னு அவர் அந்த இடம்லாம் அவர் செலவு தான், அவர் செலவு பண்ணி கட்டி கொடுத்துட்டு பின்னாடி அந்த காசு கொண்டு எப்படியோ அந்த எங்கள் கையில் எந்த ரூபத்தில் எந்த விதத்தில் வந்தோ கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கொடுத்துன்னு வந்தான். அந்த பாத்ரூம் கட்டி சீட்டி போட்டாச்சு, வீட்டுக்கு சீட்டி போட்டுட்டோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், மறுபடியும் ஒரு வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜெப கூட்டம் வச்சோம். பெண்கள் ஜெப கூட்டம் வச்சு பாஸ்டர் அம்மா வந்து எங்கள் பாஸ்டர் அம்மா வந்து பெண்கள் ஜெப கூட்டத்தில் ஒரு 30 பேர் வர வச்சு நடத்துவாங்க வீட்டில். அந்த மாதிரி 30 பேர் வர வச்சு நடத்தக்குள்ள ஆண்டவர் எந்த நேரத்தில் நம்மளுக்கு செலவுக்கு காசு கொடுப்பாரோ அது தெரியாது. அந்த விதத்தில் எப்படியும் ஒரு 30 பேருக்கு பெண்கள் ஜெப கூட்டம் வந்தவங்களுக்கு, விசுவாசிங்களுக்கு நாங்கள் வந்து சாப்பாடு கொடுத்து ஆகாரம் கொடுத்து அவங்களை நல்ல மாதிரியாக அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு 30 பேர் இட்டுன்னு வந்தாங்க. 30 பேர் இட்டுன்னு வர பிரதர், நீங்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, பாஸ்டர்மா நீங்கள் தான் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் சாப்பாடு வேணாம் அவங்களே இட்டுன்னு வர சொல்லிடுறாங்க. இல்லைங்க பாஸ்டர்மா, ஆண்டவர் எல்லாம் எங்களுக்கு பார்த்துக்குவார், எதாக இருந்தாலும் கடன் வாங்கினாலும் ஆண்டவர் கடன் அடைப்பாருன்னு சொல்லிட்டு 30 பேர்களுக்கு சாப்பாடு கொடுத்து விசுவாசி வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வச்சேன். உடனே அவங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து போனாங்க, பிரதர் நான் உங்களுக்கு வந்து ஆண்டவர் உணர்த்துனது வந்து இந்த வீட்டில் இன்னும் நீங்கள் டைல்ஸ் போட்டு
இன்னும் நல்லா கட்டுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு போய் 1 மாதம்தான் இருக்கும். பார்த்துங்க, சொல்லிட்டு போய் 1 மாதம்தான் இருக்கும். எங்கள் கையில் 1 பைசாவே இல்லை. 1 மாதம்தான் இருக்கும். அந்த 1 மாதத்துக்குள்ளேயே டைல்ஸு போட்டு கீழே மண் தரையாக இருந்த வீடு எப்படி மண் செவுரு அதையெல்லாம் இடிச்சுட்டு கல் வச்சு நல்லா கல் வச்சு சீட்டை போட்டு மண் தரை கீழே. இப்போ மண் தரைக்கு அவங்க ஜெபம் பண்ணி விட்டு போனாங்க. எங்கள் பாத்திரமா மண் தரைக்கு எங்கள் பாத்திரமா ஜெபம் பண்ணோடனே ஆண்டவர் பாருங்கள், அவங்க ஜெபம் பண்ணி அடுத்த மாதமே எப்படி தான் நாங்கள் முடிவு எடுத்தோமே தெரியல, எப்படி தான் டைல்ஸை வாங்கினோம், எப்படி தான் ஆளை வச்சு கொத்தனார் வச்சு போட்டோமா தெரியல, ஃபுல்லாக அப்படியே முடிச்சிட்டோம். அந்த டைல்ஸை போட்டு சீட்டு போட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதில் பாருங்கள் எதற்கு எக்ஸ்ட்ரா வேறு சீட்டு அந்த வீட்டுக்கு எந்த அளவுக்கு அகலம் இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு 4 அடி தூரத்தில் சீட்டு இறக்கி இப்போ நல்ல சீட்டியாக போட்டு இது பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 90,000 வந்தது. ஆனால் அப்போ இருந்து எங்கள் கையில் எவ்வளோ 30,000 தான் கொஞ்சம் நகை இருந்தது. ஆனால் அந்த 90,000 வச்சு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி அந்த வீட்டை டைல்ஸை போட்டு அதுவும் பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட் வாஷ் கொடுத்து நல்லா ஆயில் பெயிண்ட் கொடுத்து நல்லா ஒரு அடுத்தது பார்க்குறவங்க என்ன சொன்னாங்க, பரவாயில்ல வீடு நல்லா தான் இருக்குதுன்னாங்க. வீடை கட்டி எதற்கு சிலுவையை போட்டு ஆண்டவர் புண்ணியத்தில் இப்போ நல்ல மாதிரி அந்த வீட்டை கட்டி எதற்கு சீட்டை போட்டு டைல்ஸ் தரையில் இப்போ நாங்கள் நிம்மதியாக படுத்து தூங்கினோம். இப்போ நான் எல்லாருமே குடிச்சினே இருக்கக்குள்ளே ஏசப்பாக்கிட்ட வந்து கம்பல்சரி எப்படியும் ஒரு 4 மாதம் குடிச்சின்னு இருந்தேன். ஏசப்பாட்ட வந்து குடிச்சின்னு இருந்து ஏசப்பா எப்போதும் உடனே சரியா யாராருக்கு எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரிஞ்சு இருக்குது. உடனே 4 மாதம் தான் குடித்தேன். ஜோதி ஐயா கையில் ஜெபம் பண்ணணும் பார்த்தீங்களா, அதிலிருந்து அந்த அந்த குடி ஆவியே மறந்துட்டான். அந்த குடியின் ஆவியே போய் என்னை தொடர்றது கிடையாது. நானே பாருங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த பார் பக்கம் போனாலும் அதுக்கு முன்னாடி நான் பார் பக்கம் போனால் சின்ன கட்டிங்கோ கோட்டரோ ஏதாவது வாங்கி பாயில் போட்டு எங்கேயாவது மரவாக போய் சாப்பிட்டு போவேன். இப்போலாம் நான் அந்த பக்கம் போனாலே அந்த பார் பக்கம் நினச்சாலே சரி இது என்ன இது பாரில் இவ்வளோ பேர் குடிக்கிறாங்களே, நானே ஏற்கனவே குடிச்சிருந்தாலும் இப்போ நான் சொல்லுவேன் என்ன இது இவ்வளோ பேர் குடிக்கிறாங்களே, என்ன இது எப்படி தான் குடிக்கிறாங்க அப்படின்னு நானே மனசில் நினச்சிக்கினேன். அந்த பாரை தாண்டி எங்கள் ஊரில் ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு பார் இருக்குது நான் இருக்கிற ஏரியாவில். அந்த மாதிரி பார் கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் அவ்வளோ பார் இருந்தும் இப்போ நான் அந்த குடி ஆவிலேருந்து அந்த குடி சுத்தமாக மறந்துவிட்டேன். அறவை மறந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்தது இந்த எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த தூக்கம் எப்படி நின்றுதுன்னா சர்ச்சில் வந்து கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அப்பப்போ இட்டுன்னு போவாங்க. நானும் 2-3 முறை 2 தடவை போய் வந்துட்டேன். 3ஆவது முறை வந்து கன்வென்ஷன் கூட்டம் ஏஜி சபை சார்பாக மதுரையில் கொண்டு போய் இப்போ இட்டுன்னு போனாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி. அது எப்போதுமே அக்டோபர் 2 கன்வென்ஷன் கூட்டம் வைப்பாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கலந்துக்குவாங்க. அதில் வந்து எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுவார், பாகூர்லேருந்து எங்களை குறிப்பாக அழைச்சின்னு போகிற வேனில் அந்த மாதிரி 2 தடவை போய்ட்டு 3ஆவது வருஷம் குறிப்பாக போனேன். போகக்குள்ளே தான் பண்ணால் அவங்க பாஸ்டருங்க எல்லாம் மாறி ஜெபம் பண்ணுவாங்க. மாறி ஜெபம் பண்ணக்குள்ளே தான் அங்கே வந்து இந்த மாதிரி தூக்கத்தில் உள்ளவங்க, அபிஷேகம் பெறாதவங்க, பரிசுத்தாவி பெறாதவங்க அப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணி கூச்சப்படாமல் கையை தூக்குங்கன்னுவாங்க. கூச்சப்படாமல் கையை தூக்குங்கன்னுக்குள்ள அவர் நாங்களும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எட்ட தூரத்தில் உட்காந்துருப்போம். உடனே கையை தூக்குவோம், எங்களுக்கு அபிஷேகம் வேணும், பரிசுத்தாவி வேணும், அந்த தூக்கத்தை வரணும். அன்றைக்கி வந்து அன்றைக்கி போய் நைட்டு 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். அக்டோபர் 2ஆம் தேதி போய்ட்டு 3ஆம் தேதி விடிய காலம்புரை வந்தோம் பாருங்கள். வந்து வீட்டில் பட்டோம். அதுக்கு முன்னாடி தூக்கமே வராது, மாத்திரை போட்டால் தான் தூங்குவேன். மாத்திரை போடவே இல்லை, தன்னால் தூக்கத்தை உண்டு பண்ணிடுது. அப்புறம் என்ன பண்ணா சரி மாத்திரை போடலை, தன்னால் இவ்வளோ லேட்டாகி வந்தால் அதனால் தூக்கம் இருக்கும், தூங்கிட்டோன்ட்டோம். மறுநாள் நினச்சா மாத்திரையே போடலை. சரி மாத்திரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுநாள் மாத்திரை எடுக்காமல் என்ன பண்ணிட்டேன், படுத்த பாருங்க, உடனே அசந்து தூங்கிட்டான். அப்புறம் அசந்து தூங்கிட்டான் 3ஆம் நாள். அதேமாதிரி இப்போ நாட்கள் ஓடினே இருந்து பாருங்கள், அப்படியே அந்த தூக்கம் மாத்திரம் அதோட கட் ஆகிடுச்சு. அதிலிருந்து இந்த ஏசப்பாட்டு பொண்ணு அதோட அந்த தூக்கத்தை நல்லா வர வச்சார். அதோட இந்த குடியின் வெறி வந்து ஜோதியா எடுக்க பண்ணால் மறுபடியும் சர்ச்சைக்கு வாரம் தவறாமல் போய் பாஸ்டர் எல்லாமே ஜெபம் பண்ணி விடுவாங்க. பல பாஸ்டருங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதிலிருந்து இந்த குடிக்கிறதே மறந்துட்டான். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ பாஸ்டர் சொல்லுவாங்க எல்லாருமே எந்த நேரமும் வீட்டில் ஏதோ வந்தோமா போனோமா கிளம்பின்னு இருக்காதீங்க. ஆலயத்துக்கு வந்தாலும் வீட்டிலையும் ஆண்டவரை தேடணும், அதிகாலையில் தேடணும், இரவிலையும் படித்த பைபிளோ ஏதோ வாசிட்டு படிங்கன்னு. அந்த மாதிரி அவர் சொன்ன மாரி இப்போ நான் கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சின்னு வரேன். அவங்க எங்கள் வீட்டுக்காரமாவுக்கு வந்து அப்போ வந்த வியாதி வந்து அவங்களுக்கும் வந்து நரம்பு தாழ்ச்சி வியாதின்னு உண்டு பண்ணிடுச்சு. நரம்பு தாழ்ச்சி வியாதி தூக்கம் வியாதி தான். ஆனால் இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு சில நேரத்தில் தூக்கம் வராது, அது எல்லோரும் கூட நார்மலான விஷயம் தான்.
ஆனால் இந்த நரம்பு தளர்ச்சி வியாதி ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. இப்போ ஏசப்பாட்டை வந்ததுலேருந்து அந்த நரம்பு தளர்ச்சி வியாதி இப்போ ஃபுல்லாக கொஞ்சம் குணமாகிடுது. ஏதோ லைட்டாக இருக்குது. ஆனால் ஏசப்பா விசுவாசத்தோட இன்னும் நாங்கள் ஏசப்பா நம்பி இருக்கிறோம். அதனால் இன்னமும் இதை பரிபூர்ண சுகம் நான் நிறுத்துருவாருன்னு அவங்க வாயிலே சொல்லின்னு வராங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக சுகமாக அவங்க நிறுத்திட்டாங்க. எனக்கு நிறுத்தினார். ரெண்டாவது எங்கள் வீட்டுக்காரம்மா மனைவிக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அவங்க நரம்பு தளர்ச்சி வியாதியிலேருந்து இன்னும் நல்லா சுகத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரு. இன்னும் அவங்க ஏசப்பாவை இன்னும் அறிஞ்சின்னு இருக்கிறாங்க. எங்கே போனாலும் எங்கே வந்தால் என்ன தான் கிளப்புவாங்க. வாங்க ஆண்டவர்கிட்ட போனோம், வாங்க சர்ச்சுக்கு போனோம், கோயிலுக்கு போனோம், எல்லா இடத்துக்கும் போனோம் அப்படின்னு அவங்கள என்னை எழுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் இருந்து இந்த ஏசப்பாட்டை வந்த பிற்பாடு நல்லா நான் இப்போ ஒரு 4 பேர் மதிப்பு போல் 4 பேர் மதிக்கிற மாரி எங்கள் குடும்பமாக 4 பேர் வந்து இப்போ எங்கள் கூட 4 பேர் நல்லா பழகிறாங்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் கூட 10 ரூபா நான் போய் கடன் கேட்பேன். 10 ரூபா 50 ரூபா கொடுங்கண்ணே. இவன் 50 ரூபா கடன் 50 ரூபா 100 ரூபா கடனை இவன் எப்படி கொடுப்பான், இவனுக்கு வருமானம் ஏது அப்படின்வாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், நான் போய் சும்மா ஒரு யதார்த்தமாக தான் கேட்பேன். காசு இருந்தால் ஒரு 20,000 ரூபா கொடுங்களாம் அப்படின்வான். அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் யதார்த்தமாக தான் கேட்பேன், ஒரு 20,000 கூட அப்படின்வான். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, 20,000 வேணுமா சரின்னு 2 நாள் 3 நாள் நான் அதோட கேட்க மாட்டேன். மறுபடியும் அவங்களே என்ன பண்ணுவாங்க, முருகா காசு கேட்டு வேணுமா அப்படின்வாங்க. அப்போ பாருங்கள் ஆண்டவர், நான் 10 ரூபாய்க்கு வழி இல்லாத இந்த அப்போ ஆண்டவர்கிட்ட வந்த பிற்பாடு 4 பேர் மதிக்கிற மாரியும் ஒரு 50 ரூபா கேட்டால் 30,000 கூட அளவுக்கு நான் எனக்கு கொடுக்குற அளவுக்கு மக்கள் என்னை நம்பி இருக்கிறாங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஏசப்பாட்டை போனதுலேருந்து எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது உங்கள்கிட்ட, பரமேஸ்வரம் நல்லா மாறி இருக்குது, இனிமேல் நீங்கள் ஏசப்பாக்கிட்டே போங்க இனிமேல். ஆனால் அவங்கள நாங்கள் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்ன பண்ணுவாங்க, எங்கள் சாமி எங்கே விட்டு வர்றது அப்படின்னு. ஆனால் அவங்களே ஆண்டவர் உணர்த்துவார், நாங்களும் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் அவங்க 4 பேரும் இன்னும் அதான் சொல்லுவாங்க, ஏசப்பாவை விட்றாதீங்க, ஏசப்பா கூட போங்க. உங்களுக்கு அதான் ஏன்னா 4 பேர் கண்ணில் நாங்கள் அந்த மாதிரி வாழ்ந்துன்னு வந்தோம். உடம்பு வியாதி, நரம்பு தளர்ச்சி, எனக்கு தூக்கம் வியாதி எல்லாம் அந்த மாதிரி கண்ணில் அவங்க 4 பேர் மத்தியில் கண்களை வாங்கின்னு வந்தனால தான் பார்த்தவங்க கண்களே என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஏசப்பாட்டே போயிடுங்க, விட்றாதீங்க, ஏசப்பா கோயிலுக்காக வாரம் வாரம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை அழைச்ச ஒரு ஏசப்பா அவங்களையும் அழைப்பாருன்னு சொல்லி நாங்கள் டெய்லியும் எங்களை சுற்றி உள்ள ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் எங்களை சுற்றி உள்ள ஜனங்கள் எல்லாம் எப்படின்னா ரொம்ப பயபக்தியோட கும்பிடுவாங்க. செவ்வாய்க்கிழமாசினா இது, வெள்ளிக்கிழமாசினா இது. நாங்கள் ஏசப்பாட்டு போனதுலேருந்து எல்லாம் விக்கிரக ஆராதனை கும்பிட்றவங்கள்ட்ட இடத்துல அன்றைக்கி யார் வீட்டுக்கும் போக மாட்டோம். அப்படியே வீட்டுள்ளே உட்காந்து ஏசப்பாவை நினச்சி ஜெபம் பண்ணின்னு இருப்போம். வெள்ளிக்கிழமாச்சுன்னா சர்ச்சுக்கு போயிடுவோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவோம். இடையில் எங்கள் பாஸ்டர்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும் வாங்கன்னு. அவரும் ஆண்டவருக்குள்ளே நல்ல முறையாக வழி நடத்தி ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல முறையாக எங்களை கொண்டு வந்து எங்களை இவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சுருந்தார். ஆண்டவர்கிட்ட வந்து நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் சர்ச்சுக்கு போய், ஏன்னா எங்கள் பாஸ்டர் என்ன சொல்லுவார்னா, இயேசு அறியணுன்றதுக்காக குறைஞ்சது 1 மாதமாவது அவங்க தொடர்ந்து கோயிலுக்கு வரணும். அப்படி வந்தால் தான் அவங்க மனசில் ஆண்டவரும் உணர்த்துவார், அவங்க ஆண்டவரை பற்றி தெரியும். சும்மா இந்த 1 வாரம் 2 வாரம் வந்துட்டு நான் சாணம் எடுக்கிறேன் அப்படின்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், எங்கள் பாஸ்டர் என்ன சொல்லுவார், எங்களுக்கு எல்லாம் திருவுருந்தா நாங்கள் போகலாம், திருவுருலாம் எடுக்க மாட்டோம். ஒரு 3 4 5 மாதம் வரையும் திருவுந்து எடுக்கல. எல்லாம் திருவுந்து கொடுக்கக்குள்ள திருவுந்து எடுக்காதவங்க பின்னாடி போய் நில்லுங்கன்னு. நானும் நினைப்பேன், என்ன இது திருவுந்து எடுக்காதவங்கன்னா இது எப்படி நான். அப்போ தான் சொல்லுவார், ஞானசானம் எடுத்தவங்களுக்கு தான் திருவுந்து கொடுப்பாங்க அப்படின்னு. உடனே நாங்கள் தான் எங்களுக்கு உடம்பு இந்த மாதிரி ஆச்சு, தொடர்ந்து போவோம். தொடர்ந்து சர்ச்சுக்கு வாரம் போனோடனே ஒரு பண்டிகை நாள் வந்தது, கிறிஸ்மஸ் பண்டிகை. கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ்னால் 24ஆம் தேதி காலையில் யார் ஞானசானம் எடுக்கலாம் கையை தூக்குங்க அப்படின்னாரு. கையை தூக்கணும்னு சொன்னோடனே நானும் என் மனைவிலாம் தூக்கின உடனே கிட்டத்தட்ட பாருங்கள், நான் எடுக்கக்குள்ளே ஞானசானம் எடுக்கக்குள்ளே 15 பேர் எடுத்தோம். எங்கள் கூட 15 பேர் எடுத்தாங்க. நான் ஞானசானம் எடுக்கக்குள்ளே வயசு வந்து 49. இப்போ எனக்கு வயசு 57 நடக்குது. 49 ஞானசானம் எடுத்து அது வரைக்கும் ஏசப்பாவையே நான் பின்பற்றி ஏசப்பாவை நினச்சி வாழ்ந்தோம் நானும் என் மனைவியும். அதாவது ஞானசானம் எடுத்து முழுகி ஞானசானம் எடுத்து மனைவிக்கு வச்ச பேர் எலிசபெத் என்ற பெயர் வச்சார். 2வது நான் முழுகி எடுத்த என்னுடைய பெயர் வந்து சகரியான்னு பெயர் வச்சாங்க. இந்த 2 பேரையும் வச்சு கடைசி வரைக்கும் ஆண்டவரை ஏற்றுவீங்களா, அந்த என் முழு மருந்தோடு ஏற்றுக்கொள்ளுவோங்க அப்படின்னு பாஸ்டர் அறிக்கை விட்டு எங்களுக்கு ஞானசானம் கொடுத்து அவர் வழியில் நடத்தி இன்னமும் அந்த ஒரே சபை தான் போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சபை விட்டு சபை மாறினவாங்க, இங்கே போனால் அப்படி அங்கே போனோன்னா
நம்மளுக்கு இங்கே போனால் அப்படி அங்கே போனால் அப்படின்னு இல்லைங்க. நம்ம மனசில் ஆண்டவர் நினச்சி ஜெபம் பண்ணால் அது போதுங்க. சபை ஒன்று இருந்தால் எந்த சபை நம்ம போகிறோம் அதான் நம்மளுக்கு தாய் சபை. அந்த சபையை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த பாஸ்டர் சரியில்லை இந்த பாஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே ஒரே தேவனை பற்றி தான் ஆராதித்து நமக்கு வழி நடத்துவாங்க. அதனால் எங்கள் சபையில் இது வரைக்கும் நாங்கள் ஒரே சபையாக போயின்னு வந்துன்னுக்குறோம். வேறு எந்த சபையும் மாறலை. அப்படியே எங்கே போனால் சும்மா இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் கூட்டத்துக்கு போய் கலந்துக்கும். இந்த சாட்சியை நான் ஏன் இப்போ உங்களுக்கு இந்த சாட்சியை சொல்கிறேன்னா, எங்களை மாதிரி எவ்வளவோ பேர்கள் இந்த நாட்டில் எவ்வளவோ பேர்கள் பிரஜாதி மக்கள் எவ்வளோ பேர்கள் எங்களை மாதிரியே நல்ல கஷ்டப்பட்டுக்குன்னு கொண்டுக்குன்னு இருப்பாங்க. என்ன எங்களை மாதிரி உள்ள கஷ்ட மக்களை உணர்வதற்காக இந்த சாட்சி அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த சாட்சி இந்த நேரத்தில் இங்கே சொல்கிறேன். அண்ணா எங்களை இந்த மாதிரி இந்த எவ்வளவோ ஏழ்மையான இருந்து எவ்வளோ படிப்படியாக எங்களை உயர்த்தின ஆண்டவர், இந்த மாதிரி முன்னுக்கு கொண்டு வந்த ஆண்டவர், உங்களையும் அந்த மாதிரி எங்களை எப்படி தேவன் உயர்த்தினாரோ அந்த மாதிரி உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவாருன்னு இந்த முழு மனசோடு இந்த சாட்சியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பகிர்ந்து கொண்டதுக்காக நான் ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே அப்பா, இந்த அதிகால வேலையிலும் ஆண்டவரே அப்பா, இந்த இடத்துல என்ன ஒரு அடியேன் சாட்சியாக நிறுத்தி கொண்டு வந்ததுக்காக உமக்கு நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த சாட்சியை கேட்டு ஆண்டவரே இங்கே இந்த சாட்சி இப்போ யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா, அவங்க மனதை எல்லாம் தொட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் இந்த சாட்சியைப்படி ஆண்டவரே உண்மை அறிந்து புரிந்து ஆண்டவரை ஏற்றி ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து சேருவதற்கு ஆண்டவரே அடியே நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, இந்த நாங்கள் கேட்ட சாட்சி ஆண்டவரே பிரயோஜனமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எல்லாரும் உமது அடியேன் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் நன்கு அறிந்தவர் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவோ பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் பட்டாலும் ஆண்டவரே எங்கள் சாட்சியை கேட்டு ஆண்டவரே எங்களை மாதிரி அவங்களும் இல்லாமல் ஆண்டவரே உமது ஆலயத்துக்கு வந்து உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நல்லபடியாக உம்மை ஆராதித்து ஆண்டவரே அவங்களுக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு அதிசயம் அற்புதங்கள் நடத்தும்படிவதற்காக நாங்கள் இந்த அதிகாலை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி நீங்கள் என்னை சாட்சி கொடுத்து இந்த ஜெபத்தை ஆண்டவரே ஜெபத்தின் மூலயமா ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே சாட்சி மூலிமா ரட்சிக்கப்பட போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கு ஒருவரையே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.